வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் பொண்ணுக்காகவே வாழ்ந்த மனுஷன், எக்கனாமிக்ஸில் மாஸ்டர். இது ரோபோ சங்கருடைய கதை. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் மறைந்து விட்டார் என்ற தகவலை அவரது ரசிகர்கள் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டாங்க. அவருக்கு சினிமாவில் ரசிகர்கள் உருவாவதற்கு முன்பே விஜய் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யார அது இது உள்ளிட்ட நிகழ்ச்சியின் மூலம் ரசிகர்கள் பட்டாளம் உருவாகி வந்தது. அவங்க சின்னத்திரைக்கு வருவதற்கு முன்பு நிகழ்ச்சி மேடைகளில் ரோபோ மெட்டாலிக் நிற பெயிண்டை தனது உடலில் பூசிக்கொண்டு ரோபோவை போல தனது உடலை தத்துருவமாக அசைக்கக்கூடியவர். இதனால் தான் அவருக்கு ரோபோ சங்கர் என பெயர் வந்தது. ரோபோ சங்கர் கடந்த 1978ஆம் ஆண்டு டிசம்பர் 24 பிறந்தார். இவர் மதுரை மண்ணை சேர்ந்தவர். படப்பிடிப்பின் மீது எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்ததோ அதே அளவுக்கு மிமிக்ரி மீதும் தனி ஆர்வம் ஏற்பட்டது. இவர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். இவர் தனது கல்லூரி காலத்தில் இருந்தே கிராமங்கள் நகரங்களில் திருவிழாவின் போது நடைபெறும் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதில் ரோபோவை போல தனது உடலில் மெட்டாலிக் நிறை பெயிண்டை பூசிக்கொண்டு ரோபோவை போலவே தனது உடலை அசைத்து காட்டியது அவருக்கு ரோபோ சங்கர் என்று பெயர் வந்தது என்று சொல்லுவாங்க. மிமிக்ரி மீது ஆர்வம் இருந்து அவர் விஜய் தொலைக்காட்சி கொண்டு வந்துவிட கலக்கப்போவது யார் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு மட்டுமில்லாமல் ஒரு நட்சத்திர போட்டியாளராக மாறினார். அதன் பின்பு அவர் அது இது நிகழ்ச்சியில் சிரிச்சா போச்சு செக்மெண்ட்டில் அவர் கலந்து கொண்டு தனக்கான தனி ரசிகர்களை உருவாக்கினார். பின்பு விஜய் தொலைக்காட்சி நடத்திய நடன நிகழ்ச்சியில் தனது மனைவியுடன் கலந்து கொண்டார். சின்னத்திரையிலிருந்து அவருக்கு வெள்ளித்திரையில் வாய்ப்பு வந்தது. கடந்த 2011ஆம் ஆண்டு ரவுத்ரம் படத்தில் நடித்தார். ஆனால் எடிட்டிங்கில் இவரது காட்சியை நீக்கிவிட்டாங்க. அதன் பின்பு இதற்குத்தான் ஆசைப்பட்டாய் பாலகுமார் படத்தில் சிறிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். இவருக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் பெற்றுக் கொடுத்த படம் என்றால் அது வாயை மூடி பேசவும் தான். அதே போல் மாரி படமும் அவருக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. அவருக்கு சினிமாவில் அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் பெற்றுக் கொடுத்தது. அவர் டைமிக் காமெடி ஹாலிவுட் படமான தி லயன் கிங் படத்தின் 2 பாகங்களையுமே தமிழ் டப்பிங் பேசுவதற்கு வாய்ப்புகள் பெற்றுக் கொடுத்திருந்தாங்க. ரோபோ சங்கர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மதுவுக்கு அடிமையாகியிருந்தார். குறிப்பாக மஞ்சள் காமலை ஏற்பட்ட முன்பு அளவுக்கு அதிகமான மது பழக்கத்தின் காரணமாக ஏற்பட்ட மஞ்சள் காமலையால் பாதிப்புக்கு உள்ளானாங்க. இப்படி இருக்கும்போது அவருக்கு பத்திரிகையாளர் நக்கீரன் கோபாலனுடைய அறிவினின்படி எடுத்துக்கொண்ட மருந்துகள் மீண்டு வந்தார். அதனால் அவர் சில ஆண்டுகளுக்கு படங்களில் நடிக்காமல் ஓய்வு எடுத்திருந்தார். ஒரு வீடியோவில் கூட யாருமே மது இருந்தா என்றும் அதனால் மிகவும் அவதிப்பட்டதாக தெரிவித்திருந்தார். அதன் பின்பு தனது மகள் இந்திரஜாவுக்கு வாழ மொழி எடுத்த போல மகளுக்கு திருமணம், மகளின் மகனோடு கொண்டாட்டங்கள் என பேரனையும் பார்த்துட்டு மனைவிதான் உலகம் மகள்தான் தெய்வம் என வாழ்ந்த ரோபோ சங்கர் எப்போதுமே கலகலப்பான நபர். தான் இருக்கும் இடத்துல அனைவருமே மிக மகிழ்ச்சியாக வைத்திருந்த தன்மை கொண்டவர். இப்படியான நபர் இன்றைக்கு இல்லை எனும் துக்கம் அனைவருமே சோகத்தில் ஆழ்த்திருக்கிறாங்க. தனது 46 வயதில் இன்னும் அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி மறைந்திருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.